இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியோகரை பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ காஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை கருவேப்பிலை நம்ம வந்து நிறைய நாள் வந்து ஸ்டோர் பண்ணுற வாசி கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆட் பண்ணி இது வந்து நல்லா வரட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வறுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பெப்பர் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் சீரகம் தேவையான அளவுக்கு வந்து சீரகம் போட்டுக்கணும். இதை வந்து வறுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து தனியா வந்து ரா தனியா இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வறுக்கலை. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா சூட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிடறேன். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து வறுக்க தேவையில்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வரணும். ரொம்ப வந்து ஆஃப் வந்து வந்துட்டு அப்புறம் போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். இதையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கணும். இதுவும் வறுத்துக்கணும். ஸோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துக்கணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது அதிகமாக வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆயில் வந்து நிறைய போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா மிளகாத்தூள் வாசம் வரும். கொஞ்சம் நல்லா வந்து வரட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ 1/2 புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. கர்டு புளி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஸ்டைல்லே வந்து இருக்கும். நல்லா வந்து வரணும். பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடுறதுனா நம்ம பார்த்திங்கன்னா கல்லுப்பே வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது அவ்வளோதான். நம்ம வந்து இதை நல்லா ஆறுனதுக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுன பிறகு வந்து அரைச்சிக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days வந்து காலி ஆகிடும்.